ஹாய் எல்லாருக்கும். எக்ஸாம்ஸ் எல்லாம் கிட்ட வந்துருச்சு இல்லையா? அந்த எக்ஸாம் டென்ஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வாங்க, ஆப்டிக்ஸ்ல இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பிரேக் டவுன் பண்ணி நம்பிக்கையோட பரீட்சைக்கு போலாம். இந்த ஃபார்முலா டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்து தலை சுத்துதா? கவலையே படாதீங்க, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நாம இத ரொம்ப சிம்பிளா, ரொம்ப தெளிவா மாத்த போறோம். ஓகே, வாங்க உள்ள போலாம். முதல்ல நம்மளோட ஆப்டிக்ஸ் எக்ஸாம் டூல் கிட்ட ரெடி பண்ணிப்போம். இதுல இருக்கிற கருவிகளை வச்சு அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். கோளக ஆடிகளை பத்தி பேசும்போது முதல்ல சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? அதாவது ஆடி மையம், முதன்மை அச்சு, வளைவு ஆரம், அப்புறம் முதன்மை குவியம். இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் கணக்கே போட முடியும். இப்ப நம்ம டூல் கிட்ல இருக்கிற முதல் கருவி இந்த மிரல் ஃபார்முலா தான். 1/v + 1/u = 1/f. இது சிம்பிளா என்ன சொல்லுதுன்னா, ஆடியிலிருந்து பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதாவது u, பிம்பம் எவ்வளவு தூரத்துல உருவாகுது, அதாவது v, அப்புறம் அந்த ஆடியோட குவிய தொலைவு f, இந்த மூணுக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த ஃபார்முலா. நம்ம பண்ண போற எல்லா கணக்குக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். சரி, அடுத்த டூல் மேக்னிஃபிகேஷன், அதாவது ஒரு பெருக்கம். பிம்பம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்மோட மதிப்பு மைனஸ்ல வந்தா அந்த பிம்பம் உண்மை, ஆனா தலைகீழா இருக்கும். அதே எம் பிளஸ்ல வந்தா அது ஒரு மாய பிம்பம், நேரான பிம்பம். பாத்தீங்களா? இந்த ஒரு சின்ன க்ளூ வச்சே பல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடலாம். இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இதுல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க. அதுதான் சைன் கன்வென்ஷன்ஸ், அதாவது குறியீட்டு மரபுகள். இத மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரியுமா? ஆடியோட மையத்தை ஒரு கிராஃப் ஷீட்டோட சென்டர் பாயிண்ட், அதாவது ஆரிஜின்னு நினைச்சுக்கோங்க. படுற ஒளிக்கதிர் போற திசைய பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிர் திசைய நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. நாம எப்பவும் பொருளை ஆடிக்கு இடது பக்கம் தானே வைப்போம், அதனால u எப்பவுமே நெகட்டிவ் தான். இந்த டேபிளை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சயின்ஸை கரெக்டா போட்டாலே பாதி கணக்கு முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, இப்போ நம்ம கிட்ட டூல்ஸ் எல்லாம் ரெடி. அடுத்ததா என்ன பண்ண போறோம்? இந்த டூல்ஸை வச்சு ஒரு கணக்கை சால்வ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்ல வர்ற மாதிரி ஒரு கேள்வி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இத நம்ம முதல் கணக்கு. ஒரு கார்ல சைடுல இருக்கிற மிரர் இருக்குல்ல, அது ஒரு குவிய ஆடி. அதுல பின்னாடி ஒரு பஸ் வருது. அந்த ஆடியோட வளைவு ஆரம் கொடுத்துட்டாங்க. பஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கணும் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கேள்வியில என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதணும். வளைவு ஆரம் r வந்து +3.00 மீட்டர். இது ஒரு குவிய ஆடி, அதனால அதோட ஃபோக்கல் லென்த் f பாசிட்டிவா தான் இருக்கும். பொருள், அதாவது பஸ், ஆடிக்கு முன்னாடி 5 மீட்டர் தூரத்துல இருக்கு. நம்ம சைன் கன்வென்ஷன் படி ஆடிக்கு முன்னாடி இருக்கிறதால u = -5.00 மீட்டர். குவிய தொலைவு f வந்து rல பாதி, அதாவது +1.50 மீட்டர். சிம்பிள். அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஹீரோ மிரர் ஃபார்முலாவை யூஸ் பண்றது தான். இப்போ நமக்கு தெரிஞ்ச மதிப்புகளெல்லாம் அதுல போடணும். இங்க பாருங்க, 1/uக்கு பதிலா 1/-5.00ன்னு போடுறோம். அந்த மைனஸ் சைனை மட்டும் மறந்துடாதீங்க, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சின்ன தப்புல மொத்த கணக்கும் தப்பாயிடும். சால்வ் பண்ணா என்ன கிடைக்குது? v = +1.15 மீட்டர். இங்க பாருங்க, vயோட மதிப்பு பிளஸ்ல வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 விஷயம். ஒன்னு, அந்த பிம்பம் ஒரு மாய பிம்பம், அதாவது வெர்ச்சுவல். ரெண்டாவது, அது ஆடிக்கு பின்னாடி 1.15 மீட்டர் தூரத்துல உருவாகியிருக்கு. கூடவே உருப்பெருக்கத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா அது +0.23ன்னு வருது. பிளஸ்ல வந்ததால பிம்பம் நேரானது, 1 விட சின்னதா இருக்கிறதால அது பொருளை விட ரொம்ப சின்னது. இதுதானே கார் மிரர்ல நடக்கும். பின்னாடி வர பெரிய பஸ்ஸே நமக்கு சின்னதா நேரா தெரியும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு கணக்கையெல்லாம் ஓரமா வைப்போம். வாங்க, இந்த பிசிக்ஸ் பிரின்சிபல்ஸை நம்ம டெய்லி லைஃப்ல எங்க பார்க்கறோம்னு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி படிச்சா கான்செப்ட்ஸ் மறக்கவே மறக்காது. நீங்க எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அதுக்குள்ள ஒரு பென்சிலை வச்சா ஏன் அது வளைஞ்ச மாதிரி தெரியுது? இல்லனா ஒரு குளத்துல கீழே கிடக்கிற ஒரு காயின் உண்மையிலே இருக்கிறத விட கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி ஏன் தெரியுது? இதுக்கு காரணம் மேஜிக் எல்லாம் இல்ல. இதுக்கு பேரு தான் ரிஃப்ராக்ஷன், அதாவது ஒளி விலகல். ஒளி ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது, உதாரணமா காத்துலேருந்து தண்ணிக்குள்ள போகும்போது அதோட பாதை லைட்டா வளையும். ஏன்? சிம்பிள். ஏன்னா காத்துல போற வேகத்தை விட தண்ணிக்குள்ள ஒளியோட வேகம் கம்மி. வேகம் மாறும்போது பாதையும் மாறும். சரி, அப்போ இந்த ஒளி வளைகிறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அத பத்தி தான் இப்போ டீடைலா பார்க்க போறோம். வாங்க.
இந்த படத்தை நல்லா பாருங்க. ஒரு லைட் ரே காத்துல இருந்து ஒரு கண்ணாடி ஸ்லாப் உள்ள போகுது. அதோட வேகம் குறையறதால அது அந்த செங்குத்து கோட்டை நோக்கி கொஞ்சம் வளைஞ்சு போகுது. அப்புறம் கண்ணாடி ஸ்லாபை விட்டு வெளியே வரும்போது மறுபடியும் வேகம் அதிகமாகுது. அதனால அந்த செங்குத்து கோட்டை விட்டு விலகி போகுது. சரி, இந்த வளைவு எவ்வளவு இருக்கும்னு எப்படி கரெக்டா கணக்கு போடுறது? அதுக்கு தான் ஸ்னெல் விதி இருக்கு. இதுல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் வரும். அது ஒன்றும் இல்ல, ஒரு பொருள்ல ஒளி எவ்வளவு மெதுவா போகுதுன்னு சொல்ற ஒரு நம்பர் தான் அது. அந்த நம்பர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒளி அதிகமா வளையும். இந்த டேபிள பாருங்களேன். காத்துக்கு கிட்டத்தட்ட 1, தண்ணிக்கு 1.33. ஆனா வைரத்துக்கு பாருங்க 2.42. அதனால தான் வைரம் அவ்ளோ பளபளன்னு மின்னுது. சரி, ஒரு குட்டி கணக்கு போட்டு பார்க்கலாமா? ஒரு லைட் ரே காத்துல இருந்து 30 டிகிரி கோணத்துல தண்ணி மேல படுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்னெல் விதியை பயன்படுத்தினா தண்ணிக்குள்ள அது என்ன கோணத்துல போகும்னு கண்டுபிடிக்கலாம். கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 22 டிகிரி வரும். இதுதான் இந்த விதியோட பிராக்டிக்கல் யூஸ். சரி, நாம இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். வாங்க, எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்களோட லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த செக்லிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மிரர் ஃபார்முலா, ஸ்னெல் விதி ரெண்டும் மனப்பாடமா தெரியணும். 2 சைன் கன்வென்ஷன்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. 3 வி பாசிட்டிவ்னா மாயபிம்பம், நெகட்டிவ்னா மெய்பிம்பம். 4 எம் நெகட்டிவ்னா தலைகீழான பிம்பம், பாசிட்டிவ்னா நேரான பிம்பம். 5 ஒளி விலகல் ஏன் நடக்குது? ஒளியோட வேகம் மாறுறதால. கடைசியா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்லாம் இருக்குல்ல, அது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்துல தான் வேலை செய்யுது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதோ என்னோட ஃபைனல் அட்வைஸ். எக்ஸாம் கிட்ட வர வர டென்ஷன் ஆகிறது சகஜம்தான். அதை மேனேஜ் பண்ண முதல்ல ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. கஷ்டமான டாபிக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுங்க. ஒரு கான்செப்டை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்குன்னு தெரியும். சின்ன சின்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஃபார்முலாவும் இன்னொரு பக்கம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் எழுதி வச்சு படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாருங்க, உங்ககிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துட்டீங்க. இப்போ சொல்லுங்க, அந்த ஆப்டிக்ஸ் கேள்வியை அசத்த ரெடியா? நீங்க நல்லா உழைச்சிருக்கீங்க, கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்பிக்கையோட போய் எக்ஸாம் எழுதுங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.